தமிழ் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் அரசாணை வெளியிடப்பட்டது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பிற்கிணங்க முதல்வர் ஸ்டாலின் சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சைதாப்பேட்டை சின்னமலையில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டி சிலை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 249.76 கோடி ரூபாய் செலவில் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் பொங்கல் திருநாளையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,77,22,000 எண்ணிக்கையிலான வேட்டிகள் மற்றும் 1,77,64,000 எண்ணிக்கையிலான சேலைகள் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் கமிஷன் காந்தி. கடந்த ஆண்டு வேட்டி நெசவு செய்ய பயன்படுத்தப்படும் கிலோ 320 வரை விற்கப்படும் பருத்தி நூலை குறைவாகவும் அதில் பாதி விலையான 160க்கே கிடைக்கும் பாலிஸ்டர் நூலை அதிகமாகவும் வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றியதை தமிழக பாஜக சார்பாக கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு செய்து மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் 78% பாலிஸ்டர், வெறும் 22% மட்டுமே காட்டன் என்பதை கண்டறிந்தும் உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதை வெளிப்படுத்தினோம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அதிகாரிகள் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் என்னை சந்தித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விளக்கங்களை கேட்டறிந்தார். மேலும் அதிகாரிகள் கேட்டதற்கிணங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேட்டி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தில் ஜூலை 13ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் இந்த ஊழல் புகார் தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டியில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து தமிழக அரசு கைத்தறி துறையின் இயக்குநரான IAS அதிகாரி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தர பரிசோதனையில் தெரிவு செய்யப்படாத சுமார் 20 லட்சம் வேட்டிகளை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு திருப்பி அனுப்பி அதே எண்ணிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குக்கு அனுப்பி வைக்க கூறி கடந்த டிசம்பர் 3, 2024 அன்று குறிப்பானை அனுப்பியிருக்கிறார். கூட்டுறவு சங்கங்கள் தரமான வேட்டிகளை அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் கடந்த 6/2/2025 அன்று நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குக்கு அனுப்பவில்லை என்றால் இழப்பீடு நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் விரிவு குறிப்பாணை மூலம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு IAS அதிகாரி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அடுத்த 2 நாட்களில் நேற்று அவரை கைத்தறி துறையில் இருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள். கைத்தறி துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டை கண்டுபிடித்து கூறியும் முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீட்டிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதலமைச்சருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள். தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை 2 நாட்களிலேயே பணிமாற்றம் செய்திருப்பதும் அதை தானே உறுதிப்படுத்துகிறது. இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறி துறை அமைச்சராக நீடிக்க கூடாது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன். ஒரு 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்ல இருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.